அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் 2வது அல்லது 3வது முறையாக சட்டமன்ற உரையை படிக்காமல் ஒரு தனிச்சையான செயலாக வெளியே போயிருக்கார். இந்திய சுயராஜ்ய கட்சி சார்பில் மிக வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். ஒரு ஆளுநருக்கு அவருடைய மரியாதைக்கு இது உகந்த செயல் அல்ல. எப்படி சொல்கிறேன்னா, அடிப்படை கேட்டசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை ஆளுநர் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார். ஒரு முதலமைச்சர் இருக்காங்க, அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரையும் அவமதிக்கும் செயலாக ஆளுநர் வெளியேறினது மிக மிக தவறான செயலாகும். ஆளுநர் பிஜேபி கட்டளையின் அடிப்படையில் மட்டுமே ஆளுநர் செயல்படுகின்றார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, விலைவாசி உயர்வு, பெண்கள் சிறுமிகள் பாலியல் குற்றங்கள், முக்கியமாக தலித்துகள் தாக்கப்படுகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆளுநர் முன்னெடுத்து சென்று இதை ஒரு காரணமாக சொல்லி வெளியே போயிருக்கார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வெளியே போகிறதுக்கு இந்த சம்பவங்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் உங்களுக்கு கிடைச்சதா? உண்மையாலுமே ஒரு மாநிலத்தை அவங்களுடைய தவறுகளை, குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் இந்த வழி தான் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் உங்களுக்கு தகுதியான செயலா? தாராளமாக கடிதம் போட்டிருக்கலாம், உள்துறை செயலாளரை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கலாம், தாராளமாக மாநில முதல்வருக்கு ஃபோன் போட்டு தாராளமாக ஆளுநர் பேசியிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட தாராளங்கள் இருக்கும்போது ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு வெளியே போயிட்டு ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு செயலை ஆளுநர் செஞ்சிருக்கார். ஒரு மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாநிலத்தோட சம்பளம், வசதிகள், சலுகைகள், பாதுகாப்பு அம்சங்கள் இத்தியாதிகள், அதை சொகுசான ஒரு லக்ஸுரி லைஃபு எல்லாத்தையும் இப்படி அனுபவிச்சுட்டு கடைசியில் செய்ய வேண்டிய அடிப்படை கடமையை கூட செய்யாமல் இந்த மாதிரி திடீர்னு இப்படி செய்கிறது எந்த விதத்துலையும் நியாயமற்ற செயல். அதனால தான் சொல்கிறேன், ஆளுநர் அப்படிங்கிற பதவியே தேவையில்லை. இதெல்லாம் தெண்ட செலவு. மாநில அரசாங்கத்திற்கு எந்த விதத்துலையும் எந்த வித லாபமும் இல்லை. சுருக்கமாக சொன்னோன்னா 0. ஆளுநர் உரை அப்படிங்கிறதே தேவையில்லைங்க. அதை முதலமைச்சர் அவர்களே வாசித்து விட்டு போயிடலாமே, இல்லை அமைச்சர் பெருமக்கள் யாரையாவது ஒருத்தரை வச்சு வாசிக்க விட்டு போயிடலாம், இல்லை சபாநாயகரை விட்டு வாசிக்கப்படலாம். ஏன்னா இந்த மாதிரி விதிமுறைகள் ஏன் வகுக்கப்பட வேண்டும்? ஆளுநர் முழுக்க முழுக்க எதிர்க்கட்சி தலைவராகவே செயல்படுகின்றார். அது ரொம்ப தப்பானது. எதிர்க்கட்சி தலைவர் அப்புறம் எதுக்காக இருக்கார்? எதிர்க்கட்சி தலைவருக்கு அப்புறம் என்னதான் வேலை? ஒரு ஆளுநராக இருக்க வேண்டியவர் இந்த மாதிரி நடந்துக்கிறது எந்த விதத்திலையும் நியாயமற்ற செயல் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எனவே அடிப்படையில் பார்க்க போனால் ஆளுநர் பதவிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு தேவையற்ற ஒன்று. அதுவரையில் ஆளுநர் உரை என்பது இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சு